அன்பான மக்களே, நம்மளோட சுவாமி செம்ம அப்டேட்டுங்க. அவரே போஸ்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சிவராத்திரி அதுவுமா அவர் சூப்பராக கோவிலுக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, இப்போ அவரே போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான். இது பயங்கர கோபமாக இருக்காருங்க. என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. சிவராத்திரி அதுவுமா நம்மளோட சிவன் பயங்கர ஹாப்பியாக இருப்பாரா, சந்தோஷமாக இருப்பாரான்னு சொல்லி தெரியாது. ஆனால் நம்மளோட சுவாமி டெரராக ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காருங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரில. இது காலையில் எந்திரிச்சோன்னே எடுத்த போஸ்டாக இருக்கும், எடுத்த பிக்சராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம சுவாமி இந்த அளவுக்கு டெரராக இருக்கார் அப்படிங்கிறதான். காலையில் எனக்கு தெரிஞ்சு ஜன்னல் ஓரத்தில் நின்று இந்த பிக்கை எடுத்திருக்காரு போல். அதுதான் பயங்கரமாக பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. பயங்கரமாக கண்ணாடி வழியாக, அதாவது அந்த கிளாஸ் வழியாக பார்க்குறாரு. அவ்வளோ அழகாக பயங்கரமாக இருக்குங்க. ஆக்ரோஷமாக பார்த்துட்டு இருக்காரு நம்மளோட சுவாமி. செம்மையாக இருக்குது. அவர் எப்படி பார்த்தாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் நம்மளோட கருத்து. ஆனால் செம்மல்ல சுவாமி, சூப்பர் சுவாமி, அவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படிங்கிறதான். கேஷுவலாக பார்த்தாலும் அழகாக இருக்கீங்க, கெட்டப்பில் பார்த்தாலும் அழகாக இருக்கீங்க, எப்படி பார்த்தாலும் அழகாக இருக்கீங்கல்ல. கர்ஸு தானே நீங்கள், கர்ஸு இல்லையா, அதனால் அழகாக தான் இருப்பீங்க அப்படிங்கிறது. நம்மளோட சுவாமியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டு அனைவருக்கும் நம்மளோட சுவாமி சொல்லியிருக்காரு சிவராத்திரி வாழ்த்துக்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. சிவராத்திரி அவர் சாமி நல்லா கும்பிடுவார் இல்லையா, அதனால் சிவராத்திரி நைட் ஃபுல்லாக முழிப்பீங்களா சுவாமி, என்ன இது அப்படின்னு சொல்லி தெரில. கண்டிப்பாக முழிப்பார், வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிறதான். அதுதான் நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காரு. நான் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டு அடுத்த 2 நாள் கழிச்சு சென்னை வந்துடுவார். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இல்லையா. 1ஆம் தேதி இருந்து இன்றைக்கி தேதி 26 ஆயிடுச்சு. நாளைக்கு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு விரதத்தை முடிச்சுட்டு அப்புறம் 1ஆம் தேதி இருந்து ஷூட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதான். ஓகே மக்களே, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் சரிங்களா.